மகளிர் தினத்தை முன்னிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதிரடியான ஒரு சில தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காரு. அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, முதல் திட்டம் என்ன அப்படின்னா, பெண்கள் குழந்தைகள் முதியோர் நலன்ல அக்கறை செலுத்த தனித்துறை ஏற்படுத்தப்படும். மகளிர் குழந்தைகளுக்காக தனித்துறை உருவாக்கப்படும். அது எனது கட்டுப்பாட்டில் இருக்கும். 60 வயது வரையிலான அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அண்ணன் சீர்திட்டத்தின்படி திருமணத்தின் போது 1 சவரன் தங்கம் வழங்கப்படும். பள்ளி இடைநிற்றலே இல்லாமல் செய்ய தாய் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 15,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி பயண திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பேருந்துகளும் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணி வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை வேகமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும். சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்ற மாரி இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டங்கள் பறித்து உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.